சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். இந்த செய்கை சட்டப்பேரவையில் அந்த செய்கை செஞ்சிருக்காங்க. இந்த செய்கை என்பது தவறு. அந்த செய்கை தானே தவறு. அந்த செய்கை அறிவாலயத்தில் பண்ணாலும் தவறு தான், மாமன்றத்தில் பண்ணாலும் தவறு தான், சட்டமன்றத்தில் பண்ணாலும் அப்போ அறிவாலயத்தில் பண்ணவருக்கு மட்டும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னா சட்டப்பேரவையும் அறிவாலயம் ஒன்றும் இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் சார் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் மதிக்கக்கூடிய எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. எங்க அண்ணன் இப்போ அவங்க அண்ணனோட ஆபீஸுக்கு சோஃபா வந்துச்சு. Milky Mist ice creams. ஏதோ வந்து ஒரு அசுத்தமான தண்ணியில விழுந்து எந்திரிச்சு வராங்க. இங்க வந்து தூய்மையான தண்ணி இருக்கு, குளிச்சு பிரகாசமாயிடுறாங்க. அந்த பாஜக சொன்னத காதுல கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அதே டயலாக் தான் தமிழக வெற்றி இருக்கிறது தானே உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க, அட்னியை பத்தி நீங்க பேசுறீங்களா, கொஞ்சம் கிட்னியை பத்தி பேசுங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சட்டமன்றம் கிடையாது. முதல்வர் பேசுவார். அத நான் கேக்குறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மேலேயும் ஒரு சர்ச்சை வருது சார். இது ஏன் தொடர்ச்சியா இப்படி? இல்ல இது வந்து மின்னபலம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மத்திய தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு முஸ்தபா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். ஆனா மக்கள் பிரச்சனைய பேசுறாரா முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதே சார். ஒரு மாதிரி எமோஷனல்லே வச்சிருக்கீங்களே தவிர என்ன மக்கள் பிரச்சனைய பேசியிருக்கிறீங்க, அது ஒரு லிஸ்ட் கொடுங்களேன் எனக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலையில் அலுவலகத்துலேருந்து ஈவினிங் போகிற வரைக்கும் மக்களுக்காகவே சர்வீஸ் செய்யக்கூடிய முதலமைச்சராக பார்க்குறோம். இன்றைக்கி பெண்கள் திட்டமாக இருந்தாலும் சரி, போதை ஒழிப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி குழந்தைகள் மோதிர திட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களுக்கு வந்து முதல் தேவை, மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை. கடந்த திமுக ஆட்சியில் முழு பாதுகாப்பை வந்து மக்கள் வந்து இல்லாமல் இருந்தாங்க. 40 நாளில் என்ன நான் கேட்கக்கூடிய திமுக காரர்கள், மக்கள் கேட்குறாங்களான்னு கேள்விதான். திமுக காரர்கள் கடந்த அங்கங்க பாலியல் வன்கொடுமை எங்க நடந்தது இல்லையா? அங்கெல்லாம் போராட்டம், தெருவுக்கு வந்து போராட்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து களத்துல வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் சுதந்திரமாக நடந்த விஷயத்த டே 1ல் போய் போலீஸ் ஆஃபீஸரை அணுகி அதுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்டா வந்து நீ காவல்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க. கடந்த கால ஆட்சி எப்படி இருந்தது, இந்த கால ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்களுக்கு புரிதல் இருக்கு. அப்போ இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லைன்றீங்க, எல்லண்டோ பிரச்சனை இருக்குன்றீங்க. நான் இதுக்காக 40 நாளில் பல விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன். தனிப்படையை கொண்டு வந்திருக்கிறேன். போலீஸ் ஆஃபீஸர்கள் வந்து இண்டிபெண்டா வந்து செயல்படுத்திக்கிறோம். நீங்க உட்காந்து சட்டமன்றத்தில் பேசுங்க. அப்போ பேசும்போது எதிர்கட்சிகள் எது ஆரோக்கியமான ஒரு மன்றம் தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க தானே. நீங்க வந்து அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் நீங்க எதிர்கட்சி நாற்காலில் இருக்கக்கூடிய வலுவாக திமுக இருக்கு. அப்ப நீங்க பேசுங்கன்னு சொன்னா இவங்க அதுக்காக வரலையே. இதை வந்து எப்படி இந்த ஆட்சியை குறை செய்வோம், எப்படி இந்த ஆட்சியை குறைந்து மதிப்பிடுவோம், எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை உண்டாக்கி போய் பத்திரிகையாளரை சந்திப்போம். இந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காரர்கள் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். திமுக அதிமுக ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் போட்டு நல்லா இருந்தா எடுத்துன்னு ஆகணும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா உணவகம்ன்றது வந்து ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து உணவளிக்கப்படுது. உங்க அரசாங்கத்துல என்ன புதுசா நீங்க செய்ய போறீங்க? ஆட்சி ஏத்து 4.5 வருஷம் ஆயிப்போச்சா, 4.75 வருஷம் ஆயிப்போச்சா? திமுக 5 வருஷம் ஆண்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் இருந்தார். மேடம்க்கு போட்ட ஓட்டில் அவர் ஆட்சி செஞ்சார். அவர்கள் என்ன செஞ்சார்கள்னு சொல்லி செய்யவிட்டு 40 நாள் செஞ்ச ஆட்சியை வந்து மக்களை தானே கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 6 மாதம் நாங்கள் பார்க்க போகிறோம், 6 மாதம் காதில் கேட்க போகிறோம், 6 மாதம் நாங்கள் வீட்டிலேயே தூங்க போகிறோம், இப்படி தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் குதிக்கிறீங்க? 6 மாசம் கூட தாங்க முடியாத அளவுக்கு நடக்குதுங்க. நாங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்ன தேர்தல் வாக்குறுதியில பிரச்சனை, நீங்க குடுக்கறது தள்ளி போகுதுன்னா அதை நாங்க இப்ப கேட்கல. ஆனா சட்டம் ஒழுங்குலயோ இந்த மத்த முக்கியமான விஷயங்களையும் எப்படி டைம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. சட்ட ஒழுங்கை என்ன எந்த அளவு காவல், நீங்க டிஜிபியே போடாம வச்சிருந்தீங்க. அதையும் அவர் சொல்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நீங்க டிஜிபி போடாம வச்சிருந்தீங்க, நாங்க டிஜிபியை போட்டிருக்கிறோம். ஆபீசர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறோம். தவறு செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம்.
இது இங்கே உட்காந்து என்ன பண்ணோம், அங்கே எதிர்கட்சியில் இருக்கிறோம், இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் குறையாதுன்னு ஒரு உரை ஒருத்தர் நிகழ்த்தினார். அப்போ தண்டனைகளை சட்டமன்றத்தில் மக்களுக்கான மன்றத்தில் எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் பேசணுமா? உங்களை மக்கள் எதுக்கு அமிச்சாங்க? சட்டமன்றத்தில் பேச எதுக்கு நீங்கள் ஓடுறீங்க? போய் நான் வந்து மீடியா மைலேஜ்க்காகவா? நாங்கள் பாருங்க அவர் ஒன்றுமே பேசலை, எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் இதெல்லாம் ஆதாரம் இல்லாம பேசுறாரு முதல்வர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நீங்க அப்ப வந்து உதயநிதி அவர்கள் வந்து பேசுனதெல்லாம் ஆதாரத்தோட பேசிட்டாரா? குதிரை பேரம் ஆதாரமா? இல்ல, சபாநாயகர் சொல்லி அதெல்லாம் நீக்கிட்டார். அதாவது கழுதை பேரம், குதிரை பேரம் இதெல்லாம் இடம்பெறாதுன்னு சபாநாயகர் சொல்லிட்டாரு. அதே இது முதல்வர் ஆதாரம் இல்லாமல் பேசலாம். எப்ப நீக்கினாரு? சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிச்சதுக்கு அப்புறம் சபாநாயகர் அவர்கள் நீக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் பேசினா உட்காந்து நீங்க பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு அதையும் அப்ப அவங்க கண்டிக்கணும்லன்னு கேக்குறாங்க. ஆதாரம் இல்லாம பேசுறாங்க, உட்காந்துல கண்டிக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல உட்காந்து இவர் பேசுறது தவறுங்க நீக்கல சொல்லணும். நீங்க உடனே டே 1ல ஓடுறீங்களே. நீங்க பிரச்சனை பண்ணதானே வரீங்க, வாய்க்கு தொடங்க முதலமைச்சர்னு சொல்லி கவர்னரோட வந்து பேட்சை ஓட்டிட்டு வரீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? சட்டமன்றத்துல வந்து அடவாடித்தனம் பண்ண வர்றீங்க, ரவுடிசம் தனம் பண்ண வர்றீங்க. ஏற்கனவே இந்த வார்த்தைகளை ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரா நீங்க சொல்லலாமா? ஏற்கனவே சட்டமன்றத்துல வந்து தனபால் அவர்கள், மாண்புமிகும் தனபால் அவர்களை வந்து கையை பிடிச்சி இழுத்து சீட்ல உட்காந்து பண்ணது ரவுடிசம் கிடையாதா? அடவாடித்தனம் கிடையாதா? ரவுடித்தனம் அயோக்கியத்தனம்னா நீங்க தான் மாற்று சக்தியாச்சே. அப்ப நீங்க நாங்க என்ன பண்ணிட்டோம்? நாங்க அப்படி ஃபாலோ பண்ணுமா? நாங்க எஞ்சி வெளியில போன்னு சொன்னோமா? நீங்க பேசுறது அப்படிதானே இருக்கு. சட்டமன்ற காவலாளர்கள் தூக்கி வெளியில போட்டாங்களா? அப்ப நீங்க மக்களுக்கான மன்றம், மக்களுக்கு பேச வந்திருக்கீங்கன்னு சொன்னா நீங்க அதை வந்து உட்காந்து கண்டிச்சிருக்கணும். என்ன தேவை அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். இவரை எப்படி குறை சொல்லலாம், இவர் மீது எப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல நெகட்டிவா செட் பண்ணலான்னு வெளியில வந்து பண்றது மக்கள் பாக்குறாங்க. நான் கேக்குறேன், இதே மக்கள் தான் பாக்குறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் அப்பப்போ நீங்க சொல்றீங்கல்ல எதிர்கட்சிகள்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதற்கு ஏன் அப்போ பதிலடி அப்படிங்கறத கொடுக்க மாட்டேங்கிறாரு? பொறுமையா அவரோட குணாதிசயம். நீங்க வந்து மேடம் அவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. சட்டப்பேரவையில யாருமே மேடமோ இல்ல கலைஞர் அவர்களும் இப்படி நடந்துக்கிட்டாரு, மக்கள் அதையும் பாக்குறாங்க. விஜயகாந்த் எதிர்கட்சியா இருக்கும் போது மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி அவர் ஒரு மாதிரி நடந்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் விவாதம் பண்ணும்போது நம்மளும் விவாதம் பண்றது மரபு. பதில் அவரை பத்தி பேசும்போது அட்லிய பத்தி பேசுறாரு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். அப்ப சம்பந்தப்பட்ட ஹீரோ இப்ப முதல்வரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அப்ப கூட ஒரு பதில் இல்லையே. அதுக்கு ஆதவ் அவர்கள் எந்திரிக்கிறாரு, ராஜ்மோகன் தான் எந்திரிக்கிறாங்களே தவிர. நீங்க என்ன சொல்றீங்க? அட்னியை பத்தி நீங்க பேசுறீங்களா? கொஞ்சம் கிட்னியை பத்தி பேசுங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் முதல்வர் பேசுவாரு. நான் கேக்குறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்னியில வந்து ஏற்கனவே முறைகேடு நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல கிட்னி எல்லாம் திருடி இருக்கிறீங்க, இதை பேச முடியுமா? மன்றம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொதுக்கூட்ட மன்றம் கிடையாது, மக்களுக்கான மன்றம். இப்ப இவங்க என்ன பேசுறாங்கன்னு விட்டு வேடிக்கை பார்க்கிறார். என்ன தேவை, இவங்க என்னதான் சொல்ல வராங்க? இவங்க மக்கள் இந்த மன்றத்தை மக்கள் லைவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க 5 வருஷமா நல்லாட்சி தந்திருந்தா, மக்களுக்கு நான் வந்து பாலாரும் தேனாரும் ஓட்டிருந்தா, ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல காலி பண்ணி வீட்டுல உட்கார வைக்கிறாங்க? அப்ப என்ன, கொளத்தூர்ல 5 வருஷம் முகாமிட்டீங்க, கொளத்தூர்ல கடுமையான பிரச்சாரம் பண்ணீங்க, எங்க தலைவர் வர 5 நிமிஷம் போனார், போல்ட் ஆயிட்டீங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நீங்க 8 தொகுதிக்கு போனதுக்கே 108 வந்துட்டோம். இதே 234 தொகுதிக்கு போயிருந்தோம்னு நினைச்சோங்க 200 தாண்டி இருப்போம். இதுதான் திமுகவோட நிலை. சரி, பார்ட்டி ஃபண்ட் பேசணும். இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பித்து 3 வருடங்கள் ஆயிடுச்சு, மாநாடெல்லாம் நடத்தியிருக்கிறீங்க, தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க, எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஃபண்டு எப்படி வந்து சார்? இது ஏதாவது வெளிப்படைத்தன்மை சொல்ல முடியுமா? நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கணும்னு அப்படியே டே 1ல நம்ம போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு லெட்டரை வாங்கிட்டு ஆரம்பிக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷன் கிட்ட போய் முறையாக அங்கே வந்து அப்டேட் கொடுத்து 100 ஓட்டர் ஐடிஸ் கொடுத்து எல்லா பார்ட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அதுக்கான கணக்கு வழக்கு செயற்குழு நடத்த வேண்டியது இருக்குது, பொதுக்குழு நடத்த வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஃபண்டு வந்தது, ஃபண்டு எவ்வளோ காமிச்சிருக்கிறாங்க, இது முழுக்க தேர்தல் கமிஷன் சைட்டில் இருக்க தானே போகுது.
நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, யார் வந்து இவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, யார் டோனரு, அவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் மூலயமா தான் பண்ண முடியும், நீங்கள் செக் மூலயமா தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைகை இப்படி காட்டினதும் முதல்வர் அவர்கள் காட்டினதும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அத உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சிபிஐயும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஏன் சார் அந்த நான் என்ன சொல்றேன் மேடம், செய்கை காட்டினது ஒரு பெரிய தேச குற்றம், செய்கை காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறு அப்படின்னு சொன்னால், செய்கை காட்டினது தவறு, அறிவாலயத்தில் காட்டினது தவறு தானே. நான் முன்னாள் முதலமைச்சர் உட்காந்து அறிவாலயத்தை இப்படி காட்டினார்ல, கூட்டணி பேசி முடிச்சு பண்றதும் சட்டப்பேரவையும் அறிவாலயம் ஒன்றும் இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனோட மாண்பு, ஒரு மனுஷனோட சுவாபம் எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதத்தன்மையை கடைபிடிக்கணும். நான் எந்த இடத்துல எதை செய்யணும்னு தெரியறதுதான் சார் அந்த பதவிக்கு அழகு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல செய்யலாம், சட்டமன்ற. நான் கேட்கிற ஒரு கண்ணியமான மனிதனா இருந்தா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்து இந்த செய்கை தவறா இல்லையா? இந்த செய்கை தவறா இல்லையா? இப்ப பண்ண செய்கை தவறா இல்லை? நீங்க சொல்லுங்க. நீங்க சட்டப்பேரவையில செஞ்சது சரியா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த செய்கை சட்டப்பேரவையில இந்த செய்கை செஞ்சிருக்காங்க, இந்த செய்கை என்பது தவறா தவறு இல்லையா? தவறு. அந்த செய்கை தானே தவறு. அந்த செய்கை அறிவாலயத்துல பண்ணாலும் தவறுதான், மாமன்றத்துல பண்ணாலும் தவறுதான், சட்டமன்றத்துல பண்ணாலும். அப்ப அறிவாலயத்துல பண்ணவருக்கு மட்டும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னா, சார் ஒரு கட்சி ஆபீஸ்ல, ஒரு கட்சி அலுவலகத்துல பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் ஆளுநர் மாளிகையில பேசும்போது செய்வீங்களா? ஆளுநர் மாளிகையில பேசும்போது செய்வீங்களா? அன்பார்லிமெண்ட் வார்த்தைன்னு சொல்லி எல்லா அவையிலுமே இருக்கு, அது வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. நீங்க எவ்ரி ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன்ல பால நீங்க எவ்வளவு தூரம் சவுத்துல தூக்கி வீசினா திருப்பி அது வந்து மூஞ்சில அடிக்கும். நீங்க ஏன் வீசுறீங்க? நீங்க சொன்ன பதிலுக்கு மக்கள் பாக்குறாங்க, அவங்க கமெண்ட் பண்ணட்டும். இந்த செய்கை நாளைக்கு நான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் முன்பும் பண்ணுவேன், கவர்னர் முன்பும் பண்ணுவேன், கவர்னர் பிரதமர் அலுவலகத்தை பண்ணுவேன் சொல்ல வரீங்க. நான் கேக்குறேன், யார் செஞ்சா அந்த செய்கையை? யார் செஞ்சா? செய்கை செஞ்சவர்கள் செஞ்சு காமிச்சிருக்கு. சரி, அப்போ இதுதான் இந்த ஸ்டைல் தான் அப்படின்னா நீங்க அப்ப டிஃபன் கேரியர்னு சொல்லலாம், ஃபீஸ் கேரியர்னு சொல்லலாம். தனிப்பட்ட விமர்சனம் எங்க நடந்தது மேடம்? எங்க நடந்தது? டிஃபன் கேரியர், ஃபீஸ் கேரியர் சொன்னது எங்க நடந்தது? உங்க சபாநாயகர் பதில் எங்க நடந்தது? பதில் சொன்னார். எங்க நடந்தது? இதே சட்டமன்றம் நடந்தது. நடந்ததா இல்லையா? இதே மாதிரி சட்டமன்றம் நடக்குது. அப்ப அது வந்து மரபு இல்லைன்னா இது அது மரபுனா இது மரபு தான். யாதவ் அவர்கள் கூட தான் சொன்னாரு, திமுக ஆட்சியில ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு, 2-3 குழந்தை, அதுக்கு ஆதாரம் மறுநாள் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாரு. நான் பேசினேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மதுரையிலேருந்து வரேன், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறவங்க வந்து சுத்தபத்தமாக பூஜை புனஸ்காரம் செய்ய போகிறாங்க. இன்னைக்கு சாக்கடை தண்ணியை மிதிச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வந்து மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு அந்த ஊழல் என்ற வார்த்தையில மாண்புமிகு சபாநாயகர் நீக்க தான் செஞ்சார். இது வந்து அவர் வந்து நடுநிலையா இருக்கிறார். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்க சொன்னீங்களா இல்லையா? உட்காந்து பேசணும். உட்காந்துக்கு நாற்காலி போடுறோமா இல்லையா? உங்களுக்கு மைக் வச்சிருக்கோமா இல்லையா? பேச வந்து வாய்ப்பு கொடுக்குறோமா இல்லையா? ஆம் இல்லை என்று சொல்றதுக்கு உங்களுக்கு கூட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இல்லையா? ஏன் எந்திரிச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையா? நீங்க லைவ் பாத்தீங்களா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஏவா வேலு போன்றவர்கள், நேரு போன்றவர்கள் வாய்ப்பு கேட்கிறாங்க. நீங்க சரிங்க முதலமைச்சர் பேசும்போது மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் பேசுங்கன்றாங்க. ஏன் அப்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல மக்கள் வந்து இவங்களை வந்து இந்த வலது பக்கத்துல இருந்தவங்கள இடது பக்கத்துல அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப குட்டி ஸ்டோரி சொல்றீங்க, சைகை காட்டுறீங்க. இப்ப விஜய் அவர்கள்லாம் உங்களை நம்பி இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. சொல்லவே இல்ல ஸ்டோரி ஆரம்பிச்சோம், காணா அப்பாவான்னு ஆரம்பிச்சோம். உண்மையா காணா? நான் கேக்குறேன், என்ன காணா தானே? ஒருத்தர் குளத்தூர்ல இருந்தாரு, காணா. நான் என்னோட புரிதல் காணா போயிட்டாரு. அவங்க மாண்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்க. உங்க மொழியிலே நான் சொல்றேன், அவங்க மாண்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்க. என்ன பேசணும்னு தெரியாம எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆனால் சரி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம், இனிமே ஜென்சி தான் அப்படின்னு சொல்லி மாற்று சக்தியாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவங்க மாதிரியே நீங்க நடந்துக்குவீங்களா, இல்ல உங்க மாண்பை நீங்க காப்பாத்திக்கிற மாதிரி நடந்து? இல்ல, எங்க மாண்பை நாங்க காப்பாத்துறோம். ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி புரிய வைக்கணும் அப்படிதான் புரிய வைக்க தேவையில்லை சார். மக்கள் பாக்குறாங்க, நீங்க இதெல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. அப்படி கிடையாது, மக்களுக்கு மட்டும் நீங்க செய்யுங்க, உங்களை தூக்கி மேல வைப்பாங்க. பேசுறது சட்டமன்றம். பேசுறவங்க 75 வயசு பாப்பா, 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க, டே 1ல இருந்து துணை முதலமைச்சர் ஆகணுங்க, இன்னைக்கு வந்து எதிர்கட்சி நாக்கால உட்காந்துருக்கவங்க. அப்படி பேசிட்டு போயிட முடியுமா? சரி, அவங்களுக்காக மட்டும் நீங்க செயல்படுறீங்க, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன்.
நீங்க வருங்கால தலைமுறைக்கு என்ன சொல்றீங்க? இருங்க, நீங்க காட்டுற செய்கை, குட்டி ஸ்டோரி, நீங்க நடந்துக்கிறது இதெல்லாம் உங்க இளைஞர்களுக்கே, உங்க எம்எல்ஏக்களுக்கே அரசியல என்ன கத்து கொடுக்குறீங்க? அடுத்து வர்றவங்க இதே மாதிரி திமுக எதிர்ப்பு சைகை காட்டணும்னு ஒரு பைபிளே வச்சிருப்பீங்களா? இல்ல, திமுக தவறு செஞ்சா சைகை காட்டிதான் ஆக வேண்டியது இருக்கு. மக்கள் மன்றத்துல நாங்க என்ன தேவை இருக்கோ இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான மக்கள் நலத்திட்டங்களை மக்களை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், போதையில்லா தமிழகம் அமையணும், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வேணும், நெசவாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும், வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும், கல்வி தரம் உயரணும், இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கூடங்கள் தரம் உயரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டில் கட்டமைப்பு உருவாக்கணும், தொழில் முனைவோருங்க வரணும். இதை நோக்கி போறோம். 40 நாள் தான் ஆச்சு. சரி, அத்தியாவசிய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த தாய்மாமன் சீர் இதுவும் ஒரு விமர்சனம் ஆகுதே சார். 755 கோடி தேவை ஆண்டுக்கு. இப்போ இது அத்தியாவசியமா? அதற்கு பதிலா நம்ம வந்து மருத்துவமனைகளை தரம் உயர்த்தலாமே அப்படின்னு வருது. இந்த திட்டம் ஏதாவது வாபஸ் வாங்கப்படுமா? நீங்க வந்து மருத்துவமனை வந்து தரம் உயர்த்த வேண்டும் என்பது வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுல வந்து முழுமையா வந்து இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தும். நீங்க பார்க்க தான் போறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மரம் அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வராங்கன்னு சொன்னா ரொம்ப பணம் படைத்தவர்கள் வர்றது கிடையாது. அந்த இடத்துல வராங்க, அங்கே வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன், எக்ஸ்ரே போன்ற இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முழுமையாக அந்த பிரசவத்தை ஏற்பாடு பண்ணி தருது. இப்போ இருக்கக்கூடிய பிரசவ கோஸ் ஹாஸ்பிட்டல் போன்றதா பார்க்குறேன், ஏசி ரூமெல்லாம் போட்டிருக்காங்க. தரம் சார்ந்து விஷயம் இருக்குது. இன்னும் தரம் உயர்த்தப்படக்கூடிய மருத்துவமனைலாம் இருக்குது. நீங்கள் ரூரலில் இருக்குது, அர்பனில் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மோதிரம் வந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்றதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு? போய் சேர்றது, அங்கே போய் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டார் மிராசுகள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் அங்கே போகிறாங்க. நீங்கள் போடக்கூடிய மோதிரத்தோட வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு கிராமோ 2 கிராமோ போடுறாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவோ ஒரு 14,000 ரூபாவோ ஒரு ஏழை பெண்ணுக்கு, ஒரு ஏழை தாய்க்கு அந்த குழந்தைய அந்த வாந்தி, மயக்கம், வலி, அதெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு அந்த குழந்தையை பிறக்கும் போது கஷ்டத்தெல்லாம் மறந்து அந்த சந்தோஷத்தை பிறக்கக்கூடிய தாய்க்கு கூடுதல் சந்தோஷமா என் குழந்தை பிறந்துருச்சு, என் சரஸ்வதி பிறந்துருச்சு, அந்த சரஸ்வதி வந்த உடனே வீட்டுக்கு வந்து ஒரு தங்க மோதிரம் வருது, என் தாய்மாமன் தரான்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஏழை. இதுல என்ன உங்களுக்கு குழப்பம்? இல்ல, இது என்ன பொதுவா இது என்னன்னா, நீங்க கொடுக்குற அந்த 2 கிராம் மோதிரத்துல அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை விட அதுல அந்த மருத்துவமனையில தரமான மருத்துவம், நல்ல கவனிப்பு, அதுல சின்ன சின்ன எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் சீர் சார். அதுதான் இது நடக்கும். அப்ப தாய்மாமன் சீரும் சேர்ந்துருது, அண்ணன் சீரும் சேர்ந்துருது. கடந்த ஆட்சியில நடக்காததை தரம் உயர்த்தப்படும். அந்த வருமானம், அந்த ஆண்டுக்கு ஆகக்கூடிய செலவை குறிப்பிடுறார் திருமாவளவன் அவர்கள் கூட குறிப்பிடுறார். அவர் சொல்றாரு, திருமாவளவன் சார் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் மதிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. எங்கள் அண்ணன் இப்போ அவங்க அண்ணனோட ஆஃபீஸுக்கு சோஃபா வந்துச்சு, அதை விமர்சிச்சாங்கல்ல, அதையும் சொல்லியிருக்கணும்ல. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கிறத வந்து முரசொலியில் சிவி சண்முகத்தையும் மரியாதைக்குரிய மூத்த அரசியல் தலைவர் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீ கம்யூனிஸ்டோட இயக்கங்கள் எப்படி இயக்கணும்னு தெரியும். அந்த மரியாதைக்குரிய ஐயா சண்முகம் அவர்களையும் மேட்ச் பண்ணி பாகம் 1, 2, 3ன்னு கட்டுரை எழுதுறாங்கல்ல. எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு அதெல்லாம் தெரியணுமா தெரியக்கூடாது? அதுதான் நான் கேள்வி போகிறேன். ஒரு பெரிய நீண்ட பட்டியலே மக்கள் சார்ந்தது, இது அரசியல் சார். சண்முகம் அவர்களையும் மக்கள் நலம் சார்ந்து ஒரு தலைவர் சொல்றாரு. பொதுவான எதுவும் நான் கேட்கிறேன், மக்களுடைய கருத்தான கேட்கிறேன். இந்த 755 கோடி ஆண்டுக்கு செலவாகிறத இன்னும் தரம் உயர்த்ததுக்கு செய்யலாமா? தரம் உயர்த்தத்துக்கு செய்ய போறாங்க. அதுக்கு இது ஏழைகளுக்கு போறத வந்து நீங்க இதை தாண்டி கடந்த ஆட்சி காலத்துல கொள்ளடிச்சு கொண்டு போயிருக்காங்க மேடம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில அவ்வளோ மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. நான் சொல்லல, திமுக அரசாங்கமே சொல்லியிருக்கு, எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்க போறேன், ஓபிஎஸ் மேல நடவடிக்கை போறேன், செந்தில் பாலாஜி அப்படியே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மோசமான ஆள் அவர் தான் அப்படின்னு சொன்னா நீங்க ஓபிஎஸ் செந்தில் பாலாஜியும் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த ஆட்சியில் ஒரு நடவடிக்கை எடுக்கல. 2 குட்கா ஊழல்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர போறாரு. சேர்ந்துட்டாரா?
இல்ல சேர போறாரா? இல்ல சேர்ந்துட்டா எனக்கு தெரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க பார்ட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கு. அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்டியை வந்து பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆகல. தமிழ்நாட்டுல அதிமுகன்னு ஒண்ணு இல்லாம போயிருச்சு. ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு வாக்கு 1.5 கோடி பேருன்றாங்க. எத்தனை கோடி பேர் வாக்கு என்னாலும் அந்த தொண்டர்களே வாக்கு சதவீதத்தை வந்து அந்த ஓட்டை வந்து பண்ணிருக்காங்களான்னு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வலுவாக எதிர்த்த ஒரு இயக்கமாக அதிமுக இருந்தது. நீங்க மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய மேடம் அவர்கள் இருந்தாலும் சரி, இப்ப திமுகவை எதிர்க்கிற இடத்துல இல்ல. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நம்ம 2 பேரும் கை கோத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. விஜய் சார் ஆட்சி வரக்கூடாதுன்னா அதிகாலத்தில் நடக்குது. நம்ம யாரு திமுகவை அயோக்கியர்கள் விமர்சிச்சார்களோ, யார் அதிமுகவை அயோக்கியர்கள் மாத்தி விமர்சிக்கிட்டார்களோ, இவர் ஆட்சியில் வரவங்க நம்ம 2 பேரும் ஒன்னா சேரலாம். வெளியில வந்து பூனைக்குட்டி வெளியில வந்து நிக்குது. அப்போ திமுகவை வலுவாக கூர்மையாக ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய மேடம் அவர்கள் செஞ்ச மாதிரி, எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாருன்னா அதிமுக இருந்து நீ கொத்து கொத்தா சாரையா பனையூர் நிறைஞ்சி வளையுது மேடம். அவ்வளோ தூரம் வராங்கன்னா ஒரு நல்லாட்சி தராரு. இந்த திமுக ஆட்சியை எப்படி மேடம் அவர்கள் சொன்னாரோ தீய சக்தி, இந்த திமுக விரட்டி அடிக்கணும்னு யாருக்கிட்ட வலு இருக்கு, யாருக்கிட்ட சக்தி இருக்கு, யாருக்கிட்ட திறமை இருக்குன்று தமிழக வெற்றிகளத்தை நோக்கி வராங்கன்னு பாக்குறேன். ஆனா ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுகவை சொன்னீங்க. இன்னைக்கு அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. இப்போ ஊழல் சக்தின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அங்கேருந்து வர்றவங்க எல்லாம் என்ன தூய சக்தியா? உங்க இதுல போட்டா என்ன வாஷிங் மிஷின்? அதான் யார் தலைமையில ஊழல் பண்ணாங்க? ஊழல் பண்ண கேக்குறோம். நீங்க வந்தாலும் வாஷிங் மிஷின் ஆயிடுதா தமிழக வெற்றி கழகம்? அப்ப தூய்மையான ஒரு இயக்கம், அப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கரைப்படாத இயக்கம், மக்களுக்கான இயக்கம். இன்னைக்கு 40 நாள்ல எந்த அமைச்சர் துறையில ஒரு ஊழல் நடக்குன்னு நீங்க சுட்டி காட்ட முடியுமா? காலரை பிடிச்சி கேட்கலாம். எங்க நீங்க போற இடத்துல இந்த மாதிரி நடந்து. அப்ப அப்பாற்பட்ட இயக்கம் ஒரு நல்ல இயக்கத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு அசுத்தமான தண்ணியில விழுந்து எந்திரிச்சு வராங்க. இங்க வந்து தூய்மையான தண்ணி இருக்கு, குளிச்சு பிரகாசமாயிடுறாங்க. அந்த பாஜக சொன்னத காதுல கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நீங்க அதே டயலாக் தான் இருக்கிறது தானே உண்மை. நீங்க தமிழக வெற்றி இங்க வந்து பாஜகவை ஊழல் பட்டியலில் சேர்க்கலாம், திமுகவை சேர்க்கலாம், அதிமுகவை சேர்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கு இன்னைக்கு? எந்த நிலை? ஆட்சி அதிகாரத்துல ஊழல் சக்தின்னு சொல்லி அங்க இருந்து வர்றவங்க இப்படி தூய்மையானவங்களா இருப்பாங்க. அந்த கட்சிக்கு வந்து ஒரு தூய சக்தின்னு சொல்றீங்க. இங்க இருக்க ஊழல் சக்தி இங்க வந்து கலக்கும் போது அது தூய சக்தியா மாறுமா, ஊழல் சக்தியா மாறிடுமா? இங்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட புரிதல் புரிஞ்சு இதை ஒன்றும் செய்யக்கூடாது, இங்க வந்தால் வந்து பாத்தீங்கன்னா நியாயமாக, நீதமாக, நிதார்த்தமாக மக்களுக்கு நல்ல பணி செய்ய வேண்டும் என்றதான் சொல்லிட்டாருல சட்டமன்றத்துல. வாசலுக்கு வரும்போதே தண்ணியை தெளிச்சு இல்ல, சட்டமன்றத்துல அவை குறிப்பு மேடம், யாரு தவறு செய்தாலும், யாரு தவறு செய்ய காத்து இருக்கிறாங்களோ, யாரு தவறு செஞ்சாங்களோ, யாரு தவறு செஞ்சு இருக்கிறாங்க எல்லாரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க வந்து இங்க எங்களை கூப்பிட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் உட்கார வச்சு இன்னைக்கு சொல்றேன், இதே பனையூர்ல ஆட்டம் கிட்டம் போடணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப எழுதி கொடுத்துட்டு ஓடிங்கன்னார் எங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர். எங்க முன்னாடி வந்து பேசினார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வந்து உள்வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும் வரக்கூடியவரை பார்த்து வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி தராங்கன்னு நம்பி வராங்க மக்கள். அதே சமயம் சார், நீங்க 40 நாட்கள் தான் ஆச்சு நாங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுல மட்டும் நாங்க முனைப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்த 10 நாள்லயே ஒரு பக்கம் வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகல இருக்கிற எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு சேர்றது, இந்த விழாவில தான் அதிக கவனமா இருக்கு. அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றது இதுலதான் இருக்கு. அப்போ எதுல நீங்க கவனம் பிரிச்சுக்கிறீங்களா? அப்ப இல்ல இல்ல கேட்டீங்க, நம்மள ஒரு பார்ட்டின்னு இருந்தா வந்து சேர்றவங்களை வந்து நாங்க எல்லாம் போங்க இல்லை வரக்கூடாதெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது. அரசாங்கம் நடக்குது. ஏன் திமுக நடக்கும்போது திமுகல என்ன இல்லையா? அதிமுக ஆட்சி இணைகிறது வேற. எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 10 நாள்லயே அவங்க ரிசைன் பண்ணி திரும்ப வந்து இங்க சேர்றாங்க. அது ஒரு அமைச்சர் முன்னிலையில நடக்குது. உள்கட்சி பிரச்சனை. எடப்பாடி தலைமை பிடிக்கல. எடப்பாடி அவர்கள் அவர் பிடிவாதம். எடப்பாடி அவர்கள் அதிமுகவை வந்து வலுவலை செஞ்சிருக்காரு. 10 வாட்டி தோத்துருக்காரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல வெற்றியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய இடத்துல வரணும்னு ரிசைன் பண்ணிட்டு வராங்க. ரிசைன் பண்ணிட்டு வரவங்களை வந்து பனையூர்ல வச்சு சந்திச்சு உள்ள சேர்க்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆக போதா? இந்த ஒரு அதுவும் நடத்தி தானே ஆக வேண்டியது இருக்கு. ஒருத்தவங்க வந்து சேர்றாங்கன்னு சொன்னா வந்தவர்களை வரவேற்கணும்ல, வெல்கம் பண்ணணும்ல. நீங்க வாங்க, நான் இங்க வந்து உங்களோட சேர்ந்து மக்கள் பணி செய்ய போறேன், ஏற்கனவே நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் வரும்போது வாங்க
நாங்க வந்து அதிமுகல வெற்றி பெற்று செய்ய முடியாத மக்கள் செய்ய முடியாது நினைக்கிறாங்க. அதுதான் நீங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 வாட்டி வந்து இந்த இயக்கத்தை வந்து தோல்வி பாதையில கொண்டு போறாரு. அவர்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தொண்டர்களோட மனநிலை, அங்க இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு இருக்கக்கூடிய மனநிலை, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிமுக விட்டு வெளியில போவோம். அப்ப அதிமுக விட்டு வெளில போகலாம்னா திமுகவுக்கு போக முடியாது. அப்ப தாவேகாவை நோக்கி வராங்கன்னு. இப்போ ஒரு சர்ச்சையான விஷயம், டெல்லி சிறப்பு தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணாவா அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ள. இது எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த போஸ்ட் வழங்கப்பட்டது? என்ன தப்பு நீங்க சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கர்நாடகாக்காரரை சேர்ந்தவரை வந்து இன்னைக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு ரூலிங் கவர்மெண்ட்லேருந்து இது கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலெக்ஷன் கிடையாது, செலெக்ஷன் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து அவர்களுக்கு விசுவாசமானவர்கள், கரெக்டாக செய்யக்கூடியவர்கள், தமிழ்நாட்டுக்காக பேச ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு இஸ்லாமியாக இருந்தேன், பொது தொகுதியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. பட்டியலில் எடுத்து கொண்டு போய் இப்போ நார்மல் தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. இது வந்து கடந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் நடக்காத வரலாறு என்னாச்சு செஞ்சிட்டாரா? இல்ல கடந்த காலத்துல என்ன இந்த மாதிரி இல்ல நீங்க வந்து நீங்க யூனிவர்சிட்டியோட அண்ணா துணைவேந்தர் எல்லாம் நம்ம அத பேசல சார், நம்ம அது தனி. இல்ல நீங்க கர்நாடகா டெல்லியில தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதினா அவங்களுடைய வேலை என்ன? விசுவாசத்துக்கு இங்க வேலை இல்ல. கர்நாடகா நீங்க கர்நாடகான்னு சொல்றது கேக்குறேன். சுரான் போன்றவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேந்தரெல்லாம் வந்து நியமிச்சாங்க அதிமுக கவர்மெண்ட்ல. அப்ப திமுக வந்து பெருசா விமர்சிக்கலையே, அதிமுக அது தப்புன்னு தெரியலையே. சார் பல்கலைக்கழகத்தில் நீங்க திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்புறீங்க. பல்கலைக்கழகத்துல வேந்தராவோ துணை வேந்தராவோ நியமிக்கிறாங்கன்னா அது தனி டிபேட். இது ஒரு அரசு சார்பா பேசிக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதி போறாங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அங்க டெல்லியில நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா பேசுறவரா இருக்கணும். மாணவர்களுக்கு கல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில ஒரு கர்நாடகாரர் நியமிக்க தவறுல சொன்னா கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அவருக்கு வேற என்ன தகுதியின் அடிப்படையில் விசுவாசத்தை தாண்டி அங்க வந்து தமிழ்நாடு அரசு சார்பா அவர் பேசுவாரு. நிறைய அவருக்கு வந்து தொடர்புகள் இருக்கு. நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க ஒரு ஆளை பார்த்து ரொம்ப சீப்பா எடை போட்டுறாங்க. சீப் இல்ல எப்படி எடை போடுறாங்க? நீங்க தமிழ்நாடு எங்களை பார்த்து நீங்க மூலமா மக்களுக்கு சொல்லிடுவோம், விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இந்த தமிழக வெற்றி கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் என்ன எடை போட்டீங்க நீங்க? கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் 2 விழுக்காடு, இவருக்கு பேச தெரியுமா, இவருக்கு தூங்க தெரியுமா, இவருக்கு சாப்பிட தெரியுமா, ஆட்சி அதிகாரம் பண்ண தெரியுமா, சட்ட ஒழுங்கு நடத்த முதல்ல அமைச்சரவை அமைப்பாரா, இவர் கட்சியை தொடங்குவாரா, இவர் பொதுக்கூட்டத்தில் பேசுவாரா, இவர் சட்டமன்றத்தில் இவர் போட்டிருக்க வேட்பாளர்லாம் யாருன்னு தெரியுமா, இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து பேச முடியுமா, தொகுதி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் சிறப்பா இயக்கிட்டு இருக்கமே. அப்போ நீங்க வந்து ஒரு நபரை போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம போடுவாங்களா? என்ன தேவை? தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையை டெல்லி பிரதிநிதி சரி செய்யணும். நம்ம நாட்டு நீங்க மொழி சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, பன்முகத்தை சார்ந்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சார்ந்து டெல்லியில வந்து குரல் கொடுக்கணும். அதுக்கான திறமை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? இவர் என்ன பேசிடுவாருன்னு நீங்க. இன்னைக்கு மதுரை மத்தி எப்படி இருக்கு? மதுரை மத்தி வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சரோட தொகுதி மாதிரி இருக்கு. அவ்வளோ இதையெல்லாம் நீங்க ஒரு நபரை பார்த்து நீங்க வந்து ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாதீங்க. ஒரு திமுக காரங்க அதிமுக காரங்க பாக்குறேன், ஒரு மனிதருக்குள்ள ஒரு சுவாபம் தகுதி அவருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அவர் கொடுக்கும் போதுதான் அது வந்து வெளிப்படும். எக்ஸாம் எழுதுனா பிள்ளைக்கு தெரியும், நீட் எழுதினால்தான் பாஸ் ஆஃப் ஆயிலான்னு தெரியும். அப்போ அந்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பு அவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு தெரிய ஒரு சிறப்பாக செய்வாருன்னு சொல்லி இங்கே வந்து கர்நாடகாரா பிரச்சனை இல்லை மேடம். இங்கே என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்கு, இது அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து நல்ல விஷயங்கள் அவர் செய்வார், நம்பிக்கை நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆட்சி வந்ததுலேருந்து சார் இப்படி ஒரு நியமனம் நடக்குது, அப்புறம் உங்களுக்கு அதுல வந்து எதிர்ப்பு அதிகமா கிளம்பிருச்சுன்னா வாபஸ் வாங்க. ஆரோக்கியம் ரத்தன் பண்டிட் இப்படிதான் நியமனம். ஆரோக்கியமான அரசியல் இல்ல, அப்ப அது ஆரோக்கியமான ஜனநாயகமான அரசியல். இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற இடமா இருக்கட்டும். என்ன தப்பு, என்ன தப்புன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து செய்ய வராங்கன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னால், ஏங்க நீங்கள் செய்யக்கூடிய இது வந்து தவறுங்க அப்படின்னு தலைவா நீங்கள் அப்படியாங்க? இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையா?
தமிழ் மொழிக்கு பிரச்சனையா, தமிழ் கலாச்சாரத்துக்கு பிரச்சனையா, அரசாங்கத்துக்கு பிரச்சனையா, நான் உடனே மாத்திரம். இதுதான் மாண்பு, இதுதான் முதலமைச்சர். ஒன்னா இருந்தா பரவாயில்ல சார். நீங்க அரசியல் கத்துக்கிற இடமா தமிழ்நாடை மாத்திக்கிட்டீங்கன்னா எப்படி? ஒரு தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு அந்த ஒப்படைக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட போடுறீங்க, அப்புறம் எதிர்ப்பு வந்தா வாபஸ் வாங்குறீங்க, ரத்தன் பண்டிட் போறீங்க வாபஸ் வாங்குறீங்க. இப்ப இது அடுத்து இதுக்கும் எதிர்ப்பு இப்ப வலுக்குது. இதுலயும் நீங்க மாற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இதுல முற்றிலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தவறா இருந்தால் முதலமைச்சர் அதுதான் மேடம். நீங்க வந்து ஒரு சாமானியன் சொல்றதை முதலமைச்சர் ஏத்துக்கிறாருன்னா இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்ல. ஏங்க இதுல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இதுல சின்ன தப்பு இருக்கு, இதை நீங்க சரி செய்யணும் அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய புரிதலாச்சு. இந்த மாட்டோட முதலமைச்சர் கிடைச்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு வரப்பிரசாதமாச்சு. சாதி அடையாளத்துடன் ஐடி கார்டு தரப்படும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது எதற்காக, என்ன அடிப்படையில், என்ன நோக்கம்? இல்லை நீங்க வந்து சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கணும் என்பது நம்மளோட பெரிய நீண்ட நாள் கோரிக்கை. அதை வந்து நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படைக்கு செய்கிறார்களா என்பது ஒரு அடிப்படை குழந்தைங்க கிட்ட இல்லை குழந்தை கிடையாது. நான் குழந்தைகளை வந்து நீங்க வந்து ஓட்டு போட சொன்னாங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சார். இது பெரிய குற்றமா இன்னைக்கு வந்து பேசுறீங்க. நான் இப்போ நான் அதுக்குள்ள போல சார். இல்லை அதை முதல் முடிச்சிடுறேன். குற்றமா போறீங்க. ஆனா இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க, கொலுசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க, இடைத்தேர்தலெல்லாம் படம் காமிச்சு ஓட்டு வாங்கணும். அதெல்லாம் தப்பு கிடையாது. இல்ல அது தப்புனா இப்ப இது தப்பு. நீங்க அதையும் குழந்தைகள் பிரச்சாரத்தையும் நீங்க வந்து பாத்து குழந்தை ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்து தகப்பனார் கூடயோ தாயார் கூடயோ பேசுதுன்னு சொன்னா அதை உள்வாங்கி நான் கேட்கக்கூடிய தாயாரும் தகப்பனாரும் மெச்சூர்ட் மேடம். இந்த கான்செப்டுக்கு வந்துருவோம். அடையாள அட்டை சாதி அடையாள அட்டைன்னு சொல்லிருக்காரு. நீங்க சொல்றீங்க, நீங்க அது எந்த அளவுல வந்து கொடுக்க போறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையே எப்படி? இல்ல எனக்கு தெரியல. நீங்க சொல்லக்கூடிய நான் சொல்றது வந்து சாதிய கவுண்டிங் வந்து தேவை அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கையா செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இது எதுக்கு கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரு, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நான் அதை முழுமையா இன்னும் கவனிக்கல. அதை முழுமையாக ஆராய்ந்து உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூல நான் சொல்றேன். சரி சார். அதே மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னது இப்போ இந்திய அரசுன்னு மாறி இருக்கு. இது எதற்கான மாற்றம், எதற்கான தேவை? இல்லை மேடம், நீங்க வந்து அசம்பிளியில கவர்னர் அவரே ஒன்றிய அரசு தான் வாசிச்சுட்டு போனாரு. இப்போ ஒன்றிய அரசு தான் எழுதி கொடுத்ததில் ஒன்றிய அரசு தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஒன்றிய அரசு தான் அவரும் வந்து சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசும் தான் இருக்கு. ஒன்றிய அரசு சொல்ற இடத்துல ஒன்றிய அரசும் இப்ப இந்த ஒன்றிய அரசும் சொல்ல வேண்டும்னு எத்தனை வருஷமா திமுக இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுச்சு. இப்ப ஒன்றிய எல்லாத்துக்கும் திமுக இழுக்காதீங்க. திமுக முடிஞ்சு போச்சு. இல்ல ஒன்றிய அரசு சொல்லி உங்களோட பார்வை என்ன? அத பேசுங்க. இப்ப ஒன்றிய அரசா இந்திய அரசா பிரச்சனை இல்ல மேடம். நீங்க ஒன்றிய சார் திடீர்னு பிரச்சனை இல்லன்ட்டீங்க. இப்ப இவ்வளவு நாளா ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. ஒன்றிய அரசு தான வலுவா இருக்கு. நாங்க முதல் உரையிலேயே ஒன்றிய அரசு தான எழுதி கொடுத்திருக்கோம். அப்புறம் ஏன் இந்திய அரசு அங்க இருந்து மெல்ட் ஆகுது? இல்ல மெல்ட் எல்லாம் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இதே ஒன்றிய அரசு பிரச்சனை நிக்கிறோம். இது என்னோட பிரச்சனை இது கிடையாது. ஒன்றிய அரசுன்னு பேசிட்டாங்க, ஒன்றிய அரசு நடந்துட்டு இருக்கு. நானும் ஒன்றிய அரசு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒன்றிய அரசு நீங்க பேசாதீங்கன்னு சொல்லல, பேசாம இது நடக்கல. இப்போ மக்களுக்கு என்ன தேவை அதை பத்தி பேசுவோம். நீங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத பாஜக தமிழ்நாட்டுல 2 விழுக்காடு இதை சொல்லி தான் திமுக காரவங்க அரசியல் பண்ணாங்க, பாஜகவை வளர்த்து விட்டாங்க. நீங்களும் தானே பாசிசம் பாயாசம்லாம் நீங்களும் தானே நாங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டோம். பாஜக பாசிசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து இருக்குதா எதிர்க்கணும்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டோம். எது சிலிண்டரா, பெட்ரோலா, சட்டையா, பேண்டா, கச்சீப்பா எல்லாத்துக்கும் பாஜகன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல வந்து ஐயங்கார் பேக்கரி கூட அதிகமா இருக்கும். பாஜக ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. என்ன தேவையோ பாஜக கொடுக்கலையா பாஜகவை கண்டிப்போம். பாஜக தமிழ்நாட்டுக்கு தரணுமா பாஜகவை கண்டிச்சு கேட்போம். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான ஆட்சி நடத்தணும்னு பாக்குறோம். இல்ல பாஜகவை பத்தி கேட்டா மக்களுக்கான ஆட்சி நடத்தணும், அதுலதான் நாங்க போக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறீங்க. மக்கள் நலன் ஏங்க பண்ணல அப்படின்னா திமுக இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாஜகவுக்கு ஒட்டும் இல்ல உரம் இல்லாம நாங்க இருக்கிறோம். காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறோம். காங்கிரஸோட தலைமையில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில நாங்க வந்து இருக்கிறோம். நீங்க கூட்டணியில நீங்க எங்க இருக்கிறீங்க? இது இப்ப காங்கிரஸ் அத சொல்லலையே. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா காங்கிரஸ் எங்க கூட்டணியில இருக்கிறோம், ஒரு மதசார்பற்ற கூட்டணியில நாங்க இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில இருக்கிறோம்னு சொன்னவங்களே இப்ப இந்தியா கூட்டணியில கூட்டத்துல கலந்துக்காம இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப போய் கலந்துக்கிட்டா பாஜக இருந்து பிரச்சனை வந்துடும். அந்த அடிப்படையில நீங்க ஏன் இப்ப போய் கலந்துக்கல? இல்ல நீங்க ஏன் அடுத்து அந்த இந்தியா கூட்டணியை பத்தி பேசல? இப்ப வந்து பாராளுமன்ற உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, பாராளுமன்ற தேர்தல் வரப்போது, காங்கிரஸ் கூட இருக்கு. யாரோட கூட்டணியில இருக்கும் நீங்க பார்க்க தான் போறோம். இப்ப அமைச்சரவையில காங்கிரஸ் இடம் பிடிச்சிருக்கு. அந்த அடிப்படையில இது எதை நோக்கி போகுதுன்னு நீங்க பாருங்க.
நிறைவாக சார், தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சை வந்தது. இப்போ அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மேலேயும் ஒரு சர்ச்சை வருதே சார், இது ஏன் தொடர்ச்சியா இப்படி? இல்லை, இது வந்து முற்றிலும் மாண்புமிகும் அமைச்சர் அவர்கள் இதுக்கான விளக்கத்தை வந்து ரொம்ப நீண்ட நெடிய விளக்கத்தை அவர் வந்து வீடியோ வாயிலாக பேட்டி வாயிலாக கொடுத்துருக்கிறார். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது யாரோ வந்து அதான் சில விஷயம் வேணுமேன்னு செய்யணும்ல, அந்த மாதிரி ஒரு இது திமுக அதிமுகன்றவர்கள் செய்யக்கூடிய விஷயமா தான் பார்க்குறேன். முறையாக அவருக்கு அந்த விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணுமோ அதுக்கான தேவைகளை வெளிப்படுத்துவார்னு நான் பார்க்குறேன். சரி, நன்றி சார். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்காக நன்றி. நன்றி. இதுவரை மதுரை மத்திய தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு முஸ்தபா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். Milky Mist ice creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.